Hi viewers, welcome to Revadis Tamil Kitchen. Revadis Tamil Kitchen இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான மட்டன் கொத்துக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் கொத்து வந்து 300 கிராம் எடுத்துர்க்கேன். 1/2 கப் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு தக்காளி பழம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், உப்பு தேவையான அளவு, 1/2 மூடி தேங்காய் எடுத்துர்க்கேன். இதை வந்து தேங்காய் பால் எடுத்துடலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக மல்லி இலை எடுத்துருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துடலாம். சோம்பு வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக கொத்துக்கறி ஆட் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயிலே 5 நிமிஷம் கறி நல்லா வேகட்டும். மட்டன் எண்ணெயிலே வதங்கின பிறகு மட்டனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்துருச்சு. கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுக்க தக்காளி ஆட் பண்ணி உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஜீரகத்தூள் ஆட் பண்ணிவிடுங்க. மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அடுத்ததாக 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 4 விசில் விட்டுடலாம். குக்கர் 4 விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பால் சேர்த்து குக்கர் க்ளோஸ் பண்ண வேணாம். இப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். தேங்காய் பால் விட்டு 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. குழம்பா வேணால் இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். உங்களுக்கு பெரட்டின மாதிரி வேணால் தேங்காய் பால் ஊற்றாமல் கூட அப்படியே பெரட்டிடலாம். இது எல்லா டிஃபனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே மல்லி இலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான மட்டன் கொத்துக்கறி குழம்பு ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.